இன்றைய பஞ்சாங்கம் பிப்ரவரி 3, 2024 3/2/2024 தமிழ் சோபக்கிருது வருடம் தை மாதம் 20ஆம் நாள் சனிக்கிழமை. விசாகம் நட்சத்திரம். தேய்பிறை அஷ்டமி திதி மாலை 5:23 வரை. அதன் பிறகு நவமி திதி. சித்த யோகம். மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், தனுசில் சுக்கிரன் செவ்வாய், மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசிபலன். மேஷ ராசி. சப்தமஸ்தானத்தில் குருவின் பார்வையில் சந்திரன் கஜகேசரி யோகம் ஏற்பட்டிருக்கு. அதனால் உங்களுடைய பார்ட்னர்ஸ் மூலமாக, நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைத்து உங்களுடைய தொழில் விஸ்தீர்ணத்திற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் இருக்குது. வியாபாரத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. உடன் பணியாற்றுபவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சூப்பரான நாள். அதே சமயம் தசமஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கை. இந்த சூரியன் புதன் 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால சற்று உங்களுடைய செயல்பாடுகளில், குறிப்பாக வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் அதிகாரத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அதிகாரமாக பேசுவீங்க. அறிவாளித்தனமாக பேசுகிறதா செயல்பட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எரிச்சலுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக சற்று விலகி இருப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் வேலை பண்ணுற இடத்துல உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்கள சமாளித்து தான் ஆகணும். அவங்கக்கிட்ட நீங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தியோ இல்லை அறிவாளித்தனமாக அவங்கள கார்னர் பண்ணுறதா நினச்சி பேசுகிறதையோ தவிர்ப்பது புத்திசாலித்தனம். உங்களுடைய 9ஆம் இடத்துல 8ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் இருக்கார் குருவின் பார்வையில். இதனால் உங்களுக்கு எதிரிகள் மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் மூலமாக தன வரவு ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரனும் அந்த 9ஆம் இடத்துல 8ஆம் இடத்து அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால, ராசிநாதன் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால சுய முயற்சியின் காரணமாக வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வ புண்ணிய பலமும் பாக்கியஸ்தானமும் வலுவாக இருக்கிறதுனால இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, அதாவது 35-40 வயசு ஆயிடுத்து சார், எனக்கு இன்னும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதிகளுக்கு இன்று நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். உறவுகள் மத்தியில் உங்களுக்கு நல்ல சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். புதிய உறவுகளை சந்திப்பது அல்லது ரொம்ப நாளாக சந்திக்காமல் இருந்த உறவினர்களை சந்தித்து பேசுவது, அக்கம் பக்கத்தினரின் அன்புக்கு பாத்திரமாகுவது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். உடன் பணியாற்றுபவர்கள், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ், உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க, இப்படி எல்லாரையும் அரவணைச்சு போகணும்னு நினைக்கக்கூடிய மனோநிலையில் இருக்கீங்க. ஆனால் வரக்கூடிய நாட்களில் இன்னொரு 2 நாள் தான் ராசிநாதன் செவ்வாய் உச்சபலத்தை அடைகின்ற பொழுது சற்று முன்கோபம் அதிகரிக்கும். தேவையற்ற வார்த்தை விரயங்கள் ஏற்படும். அனாவசியமான வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யார் மேலேயும் அனாவசியமாக வருத்தப்படுறதுக்கு முயற்சிக்காதீங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக பார்ட்னர்ஸ்கிட்டேருந்து என்றைக்காவது அவங்க தரேன்னு சொன்ன பாக்கி பணம் கைக்கு வரத்துக்கு உண்டான நேரம். அதாவது பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலை அப்படின்னா அந்த பணத்தை கொண்டு வந்து போட்டு உங்களுக்கு தர வேண்டிய பங்கையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். வழக்குகளில் வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக பேசுங்க. ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதியோட, அதாவது உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கிரனோட செவ்வாய் சேர்ந்து இருக்கிறது. சற்று உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிதானம் தவறும் சூழ்நிலை இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் ரீதியான சோர்வுகள் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு இல்லை. வீடு மனை அல்லது இடமாற்றம், தொழில் ரீதியான உத்தியோக ரீதியான இடமாற்றம் ஏற்பட்டு
அதன் மூலமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்தின் மூலமாக புதிய உறவுகள் வருகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். ரிஷப ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால வீண் வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மனசில் எந்த விதமான குழப்பம் இருந்தாலும் அந்த குழப்பத்திற்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய செலவு, உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்ப்பது போன்ற விஷயங்களால் நன்மைகள் ஏற்படும். கடன் உதவிகள் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் இருந்த மனக்குழப்பம் தீரும். தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கிறதுனால செலவுகள் குறைந்து ஏற்கனவே செஞ்ச செலவுக்கு தான் இப்போ கடன் வாங்குவீங்களே தவிர புது செலவுக்கு எதுவும் கடன் வாங்க மாட்டீங்க. வாழ்க்கை துணையுடன் ஒரு சிறு கருத்து மோதல் ஏற்பட்டு பின் சரியாவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய நச்சான பேச்சு தான். அனாவசியமாக வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தி உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் வாக்குவாதம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதே சமயம் உத்தியோக ரீதியாக அல்லது வியாபார ரீதியாக உங்களுடைய சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய பார்ட்னர்ஸோட கருத்து மோதல் ஏற்பட்டதுன்னா அது விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்பட்டாலும் ஆரோக்கியத்தில் பாதிப்பு வராது. இன்றைக்கி அஃபீஷியலாக நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அஃபீஷியலாக வெளியூர் பிரயாணங்களோ இல்லை வெளிநாட்டு பிரயாணங்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரயஸ்தானத்தில் குரு இருந்து கொண்டு குருவின் பார்வையில் சந்திரன், அந்த குருவுக்கு சனி பார்வை அப்படிங்கிறதுனால நண்பர்கள், புதிய நண்பர்களின் தேவைகளுக்காக சில காரிய விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சப்போஸ் நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்கள் பேரில் அவங்களுக்கு வருத்தம் ஜாஸ்தியாகும். கொஞ்சம் அதை பற்றி தப்பாக பேசுவாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. தந்தை வழியில் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்பட்டாலும் அவருடைய சொல்லாடல்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். அதுவும் விசாகம் நட்சத்திரத்தில் இருக்கார், குருவின் நட்சத்திரத்தில். அந்த குருவோட பார்வையில் சந்திரன் இருக்கார். ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி மன சஞ்சலம், குறிப்பாக கடன் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றா கடன் பிரச்சனை தீரும், இல்லாட்டி கடன் கொடுத்தவங்களே உங்களுக்கு ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு இப்போ நேரம் நல்லா இருக்குது. உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக சில புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும், சொந்தமாக வியாபாரம் துவங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி அதற்குண்டான முதலீடுகளை பெறுவதற்காக கேட்டிருந்த கடன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் தேவையில்லாத குற்றச்சாட்டுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. பண விவகாரங்கள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயம் அல்லது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இன்று உங்களுக்கு மனச்சோர்வு ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையின் பிறந்த வீட்டு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய மாமனார் மாமியாருடைய தேவைக்காக செலவுகள் ஏற்படும். அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா வண்டி ரிப்பேர் ஆச்சுன்னா உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வீடு மனை மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இன்று ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மிதுன ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால குழந்தைகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல், மன வேற்றுமைகள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உடன் பிறந்த சகோதரர்கள், உங்களுடைய கலைத்துறை சார்ந்த நண்பர்கள், இப்படி இவங்க எல்லாருக்கூடையும் உங்களுக்கு இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்தாலும் செவ்வாய் இருந்தாலும் அந்த இரு கிரகங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால எந்த விதமான சிக்கல் வந்தாலும் நண்பர்களிடமோ வாழ்க்கை துணையிடமோ சக பணியாளர்களிடமோ உங்களுக்கு சிக்கலோ கோபமோ ஏற்பட்டாலும் அது உங்கள் கௌரவத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஆனால் மூத்த சகோதரர்களின் செயல்பாடுகள் உங்கள் நட்பு வட்டத்தில் சில தேவையற்ற வில்லங்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வளர்ச்சி ஏற்படுகின்ற சூழ்நிலை.
உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மரியாதைகள் கொடுப்பது, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எலவேஷன் கொடுக்கறது போன்ற விஷயங்கள் நடக்கிறதுனால இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். பட் என்ன தேய்பிறை சந்திரன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்திலோ வியாபார விஷயத்திலோ சற்று அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் அலைச்சல் ஏற்பட்டு உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் தேவைகளுக்காக நேர விரயம் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். நேர விரயம் ஏற்படுது, அதனால் அவங்களுக்கு சாதகம், உங்களுக்கு சாதகம் இல்லை. இதை பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா, குடும்பம் நிம்மதியாக இருக்கும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், குழந்தைகளின் தேவைகள் பூர்த்தியாகும். அதே சமயம் திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உடன் பிறந்த சகோதரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் குரு பார்வையில் இருக்காரு. அதனால் மூத்த சகோதரர்களால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் விலகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, சொந்தமாக தொழில் நடத்தினாலும் சரி, அதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டோ ஒரு ஃபேக்ட்ரி வச்சு நடத்துனீங்கன்னா உங்களுக்கு அது அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உத்தியோகத்தில் ஒர்க் பண்ணுறவராக இருந்தால் உங்களுடைய மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு உங்களுடைய அறிவு திறமையை எதிரிகளுக்கும் பயன்படுத்தி கொள்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அதாவது யாரெல்லாம் உங்களை கிண்டல் பேசினாங்களோ, நக்கல் பேசினாங்களோ, அவர்கள் கூட உங்களிடம் உதவி கேட்டு வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய திறமை வெளி உலகுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயருகின்ற யோகமான நாள். இன்ஃபேக்ட் இந்த நாளில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுறது மேலும் விசேஷமான பலன்களை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நெடுநாட்களாக சார் 7 வருஷம் ஆச்சு சார், எனக்கு ப்ரமோஷனே கொடுக்கல, இன்க்ரிமெண்ட்டும் பெருசாக கொடுக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இப்போது ஒரு பெரிய ஜம்ப் இருக்குது. அதாவது சாதாரண ஒரு எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து ஒரு ஜென்ரல் மேனேஜர் லெவலுக்கு உங்களை வளர்த்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜர், சீனியர் டெக் லீட், இந்த மாதிரி ஒரு பெரிய பதவியை கொடுத்து உங்களுக்கு பொறுப்புகள் கூடுகின்ற நேரம். இதன் மூலமாக உங்களுக்கு வெளியூர் மாற்றங்களும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். தாயாரின் ஆரோக்கிய விஷயம் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய காரியங்களில் தடை ஏற்படும். இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உத்தியோக ரீதியாக நன்மைகள் ஏற்படும், வியாபார ரீதியாக வளர்ச்சி, வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். கடக ராசி. ராசிநாதன் 4ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கார். யோகாதிபதி குருவின் பார்வையில் இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. குரு பார்வையில் செவ்வாய் மற்றொரு யோகாதிபதி, 5ஆம் வீட்டு அதிபதி, 10ஆம் வீட்டு அதிபதி, அந்த 10ஆம் இடத்துல குரு. இதனால் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற பல கடகராசி நண்பர்கள் என்னை தொடர்பு கொண்டு சொல்கிறது, சார் எங்களுக்கு இன்றைக்கி வேலை கிடைச்சிடுது அப்படின்ட்டு கடந்த ஒரு 2-3 நாளாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கூட உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ராத்திரி 1 மணி வரைக்கும் நல்ல செய்திகள் வருகின்ற வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பிறகு சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகும் பொழுது இன்றைக்கி ராத்திரி 1 மணிக்கு மேலே உங்களுக்கு குழப்பங்கள் அதிகரிக்கும். அதாவது இடமாற்றம் சம்மந்தப்பட்ட குழப்பங்கள், இந்த போஸ்ட் எடுத்துக்கலாமா வேணாமான்ட்டு. ராத்திரி 1 மணிக்கு எப்படி சார் அப்படின்னு கேட்பீங்க. 1 மணிக்கு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நைட் ரூமில் உட்காந்து பேசும்போது. இது குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று பகல் முழுவதும் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள், அலைச்சல் அதிகரித்தல், வளர்ச்சிக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுதல், உங்களுடைய தொழிலில் உங்களுடைய வியாபாரத்தில் புதிய முயற்சியில் ஈடுபட்டு அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஸ்திரத்தன்மை அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ராசிநாதன் உங்கள் நட்சத்திரத்தில், அதுவும் குருவின் நட்சத்திர சாரத்தில் இருக்கார். இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்திரத்தன்மை ஏற்படும். இருக்கிற இடத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்த வீட்டில், வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா சொந்த வீட்டுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நான் சொந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னா அந்த சொந்த வீட்டில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த சஞ்சலங்கள் விலகுவதற்குண்டான சூழ்நிலை
சாதகமாக அமையக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகி தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ள சிறப்பான நாள். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இன்ஃபேக்ட் நீங்கள் லோன் வாங்குறீங்க, வீட்டுக்கு லோன் வாங்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி முயற்சி செஞ்சால் வீடுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த லோன் சாங்ஷன் ஆகி உங்களுக்கு அப்ரூவல் லெட்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற அலைச்சல் மிகுந்த நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதாவது நிறைய இன்றைக்கி பேச வேண்டியது இருக்கும். எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வேலை சம்பந்தமாக உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்காக நிறையா பேச வேண்டியது இருக்கும். உங்களுடைய கேப்பபிலிட்டியை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய அப்ரூவல் கொடுக்கணும், அப்ரூவல் வாங்கணுங்கிறதுக்காக நிறைய வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சலும் ஜாஸ்தி இருக்கும். இந்த இடத்துலேருந்து அங்கே போனோம், அங்கேருந்து அங்கே போனோம், வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. மொத்தத்தில் இன்று அலைச்சல் ஏற்பட்டாலும் அது ஒரு நிரந்தரத்தன்மையை ஏற்படுத்துறதுக்கு உண்டான முயற்சியில் உங்களை ஈடுபடுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய மனசில் இருந்த கவலைகள் விலகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வாக்குவாதங்கள் நிறைந்த நாளாக இருந்தாலும் அதனால் எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது. ஏன்னா உங்களுடைய தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்துறதுக்காக நிறைய வார்த்தை விரயங்கள் ஏற்படும். நண்பர்கள் விஷயத்தில் சற்று விட்டு கொடுத்து போவது நல்லது. ஏன்னா நண்பர்களின் தலைகணம் பிடித்த செயல்பாடோ அல்லது ஈகோ கிளாஷ்னால் வரக்கூடிய செயல்பாடோ உங்களுக்கு எதிர்மறையாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய அறிவுத்திறமை உங்களுக்கு தேவை. அதனால் விட்டு கொடுத்து போவது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகளுடன் சிறு வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். அந்த செலவை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணணும்னு சொல்லுவீங்க, உங்கள் குழந்தைங்க அந்த செலவை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவர்களுடைய அறிவுத்திறமைக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்து செயல்பட்டால் அவர்களின் தேவைகள் பூர்த்தி ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் செலவு மிச்சமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் இன்று ஏற்படுகின்ற சூழ்நிலை இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தினாலும் அலைச்சலை தரக்கூடிய வகையில் இருக்குது. அனாவசியமான நேர விரயத்தை தவிர்ப்பது இன்று உங்களுக்கு காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய குடும்ப சந்தோஷம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உறவினர்களின் வருகை மட்டுமல்லாமல் நண்பர்களை சந்திப்பது, இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் திருமண பேச்சுவார்த்தைகள் பற்றிய முயற்சிகள் வெற்றியடையும். குழந்தைகளின் வளர்ச்சிக்காக எடுக்கும் முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கும் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கும் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழ்தல், உங்களுக்கு மரியாதைகள் கிடைத்தல், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு, அரசாங்க கௌரவம் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு இப்போ அமோகமான நேரம். ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு இன்றைக்கி எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. அதனால் தைரியமாக இருக்கலாம். எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுமோ, தலைவலி வந்துடுமோ, கழுத்து வலி வந்துடுமோ, என்னால் நடக்க முடியாமல் இருக்குமோ, தலை சுத்தல் இருக்குமோ அப்படிங்கிற பயம்லாம் இல்லாமல் நீங்கள் இயல்பாக செயல்பட்டு அடுத்தவர்களின் சந்தோஷத்தையும் வளர்த்து கொடுத்து நீங்களும் சந்தோஷமடையக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இன்று மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல மாற்றங்களின் காரணமாக மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அறிவுபூர்வமான செயல்பாடுகள் மூலமாக உங்கள் குடும்பத்தாரின் செயல்பாடுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று என்னதான் சந்தோஷமாக இருந்தாலும் விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கார். நட்சத்திரநாதன் கேது 2ஆம் இடத்துல. மனசுக்குள்ளார சந்தோஷம் இருந்தாலும் வெளியில் சொல்லும் பொழுது நீங்கள் அதை விரக்தி மனப்பான்மையாக காமிப்பீங்க. என்ன இருந்து என்ன பிரயோஜனம், பணம் பற்ற மாட்டேங்கிறது, குழந்தைகள் படிக்க மாட்டேங்கிறாங்க, குழந்தைகளின் ஆரோக்கியம் சங்கடமாக இருக்குது, இப்படி ஏதாவது ஒரு விரக்தி மனப்பான்மையோடு பேசுகிறத விட்டாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். மனசில் தைரியத்தையும் உத்வேகத்தையும் வளர்த்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு வியாபார அனுகூலம் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் உங்களுக்கு சலிப்புத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமாக அவர்கிட்ட போயிட்டு உங்கள் வாழ்க்கை துணைகிட்ட போயிட்டு சலிப்பாக பேசுவீங்க. அவர் எரிச்சல் அடைஞ்சு கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுடைய எண்ண ஓட்டங்களை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செஞ்சால் அது அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பாக வியாபாரிகள் லாபம் அடைவார்கள். வியாபாரத்தில் இருக்கிறவங்க, கலைத்துறை நண்பர்கள், வீடு கட்டி கொடுக்கக்கூடிய தொழில் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் அமோகமான பல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக நீங்கள் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அது இன்று வளர்ச்சியை சந்திக்கும். அதனால் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படும். பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
முதலீடுகள் குறையறதுக்கு உண்டான சூழ்நிலையும் சாதகமாக இருக்கிறதுனால போட்ட முதலீட்டை மீண்டும் திரும்ப எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். இன்று பண வருமானம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சிறு சலனம் ஏற்பட்டு பின் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்புல ஏதோ ஒரு சங்கடம் இருக்குது, என்ன சங்கடம்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆத்துக்கார்ட்ட புலம்புவேள். அந்த புலம்பல் இன்று உங்களுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த புலம்பல் நிற்காது, அதனால் நிதானமாக இருந்துக்கோங்க. இருப்பினும் உங்களுக்கு மன சந்தோஷம், மனச்சோர்விலிருந்து விடுபடுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால 2ஆம் வீட்டு அதிபதி ராசிநாதனோடு சேர்ந்து 6ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த 3ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் உங்களுக்கு குடும்பத்திற்கு லாபத்தை ஏற்படுத்துகிறாரு. அதனால் உங்களுக்கு குடும்ப வருமானம் அதிகரிக்கும், சந்தோஷம் ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு தன வரவும் தன லாபமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கன்னி ராசி, இன்று உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக பழைய பணம் ஏதாவது பாக்கி எங்கேயாவது வச்சுட்டு வந்திருந்தீங்க, அதாவது வாங்காமல் வந்திருந்தீங்கன்னா அந்த பணம் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். குறிப்பாக உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு, அறிவுபூர்வமான வளர்ச்சியை கண்டு பூரிப்படைவதற்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்க, குறிப்பாக அறிவு சம்பந்தப்பட்ட வியாபாரம், ஸ்கூல் நடத்துகிறவங்க, டியூட்டரிங் நடத்துகிறவங்க, ஏதாவது பெயிண்டிங் கிளாஸ், இந்த மாதிரி ஆர்ட் சம்மந்தப்பட்ட கிளாஸ் நடத்துகிறவங்க, இதெல்லாமே வளர்ச்சி அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக பார்த்திங்கன்னா பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படும். கலைத்துறை நண்பர்கள் வளர்ச்சியை சந்திப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு இன்று அனுகூல புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்தியோக ரீதியாக உங்களுடைய மேல் அதிகாரிகள், அதுவும் குறிப்பாக அவங்க எதிர்பாலினத்தவராக இருந்தால் அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல செய்திகள்னால் சாதாரண விஷயம் இல்லைங்க. அவங்களால உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம், உங்கள் வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய நல்ல மாற்றமாக அமையக்கூடிய நேரம் இது. அதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். தொழில் ரீதியாக இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் ரீதியான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மன ரீதியான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமாக செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பு அமைகின்ற சாதகமான நாள். உடல் ரீதியான சோர்வுகள், என்ன விதமான சோர்வு இருந்தாலும் சரி, இன்றைக்கி அமோகமாக இருக்கும். அது அந்த சோர்விலிருந்து வெளிவருவீர்கள். இதன் மூலமாக குடும்ப அமைதிக்குண்டான முயற்சியில் உங்களாலும் சில முயற்சிகள் ஈடுபட்டு அதற்குண்டான செயல்பாடுகளில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு குடும்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த குடும்பத்திற்கு தேவையான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சாதகமான நாள். வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இருக்கிற குழப்பத்தை எல்லாம் தீர்க்கக்கூடிய வகையில் இருக்குது. 2ஆம் இடத்துல சந்திரன், அதுவும் குருவின் நட்சத்திர சாரத்தில் குருவோட பார்வையில் உங்கள் ராசிக்கு அதிபதியான சந்திரன், உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதியான சந்திரன் அங்கே இருக்கார். அதனால் உங்களுக்கு மனசில் இருக்கிற குழப்பம் நிவர்த்தியாகும். தெளிவான சிந்தனை ஏற்படும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் இருக்கிற அந்த பொறாமை, கோபம் இதெல்லாம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் உங்கள் மனசில் ஒரு நல்ல நிகழ்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெகிழும் தன்மை ஏற்பட்டு அதனால் அடுத்தவங்க மேலேயும் அன்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டுக்கு தேவையான சில நல்ல பொருட்களை வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக வீடு மனை அல்லது வீட்டில் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், ஏதாவது எலக்ட்ரிக்கல் ரிப்பேர் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மருத்துவம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். உடம்புல ஏதாவது வியாதி வந்துடுமோ அப்படின்னு கவலையே பட வேண்டாம். சந்தோஷமாக இருப்பீங்க. இது நாள் வரை இல்லாத அளவுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். துலாம் ராசி, தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தெளிவான சிந்தனைக்கு சந்திரன் காரணம் இல்லைங்க, சப்தமஸ்தானத்தில் இருக்கிற குரு காரணமாக இருக்கார். குருவின் பார்வையில் சந்திரன் வருது. உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுத்தி உங்களுடைய வழக்குகளுக்கு உண்டான பாயிண்ட்ஸை கரெக்டாக எடுத்து கொடுப்பீங்க உங்கள் வழக்கறிஞர்கிட்ட.
அதனால் உங்களுக்கு அந்த வழக்கில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 3ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய், அனைத்து விதத்திலும் இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில், பூர்வீக சொத்து விஷயத்தில், உங்களுடைய வழக்கில் எதுவாக இருந்தாலும் சரி இன்றைக்கி வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். மொத்தத்தில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். இளைய சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல் விலகி அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வருமானம், கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றமான செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தினாலும் ஆன்மீக நாட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று எங்கே போனாலும் சரி, ஏதாவது அஃபிஷியலாக நீங்கள் டூர் போனாலும் சரி, அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு தெய்வ ஸ்தலத்துக்கு சென்று வழிபட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய திங்கிங் ப்ராசஸ் கரெக்டாக இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நேர்மையான விஷயங்களாக இருந்தால் நல்லது. நேர்மை இல்லாத விஷயத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு அவச்சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய வளர்ச்சியே இந்த வார்த்தையை வச்சு தான் இருக்குது. 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்குது. அதாவது உங்களுக்கு பொய் சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். ஆனால் பொய் சொல்லாமல் இருக்கணும். அதாவது உங்கள் கண்ணெதிரில் எல்லா தப்பும் இருக்கும், ஆனால் அந்த தப்பில் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது தான் நேர்மைத்தன்மைக்கு அடையாளம். அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க. உடன் பணியாற்றும் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். ஆனால் அஃபிஷியலாக உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு ஒரு டெஸ்டிங் பீரியடில் இருக்கீங்க. அந்த டெஸ்டிங் பீரியடில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணுங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ஆனால் பயம் வேண்டாங்க. எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்பட்டு குரு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குரு பகவான் பார்வையில் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய குலகுரு, உங்களுடைய டீச்சர்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ், உங்கள் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தவங்க யாராவது ஒருத்தர் உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. இன்றைக்கி உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதாவது பெரிய மனிதர்களின் ஆன்மீக நாட்டம் அதிகரித்து பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழும். பெரிய ஆன்மீகவாதியின் ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசி, செலவுகள் ஜாஸ்தியாகக்கூடிய நேரம். இந்த செலவுகள் காரணமாக எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி உங்களுடைய வெளியூர் பிரயாணங்களுக்கு உண்டான வாய்ப்பும் சாதகமாக இருக்குது. எங்கேயாவது வெளியூர் போயிருக்கீங்களா, இன்றைக்கி வீட்டுக்கு திரும்பி வருவீங்க. இல்லை வீட்டில் இருக்கீங்கன்னா வெளியூருக்கு கிளம்பி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியான ட்ராவலாக இருக்கும். இந்த தொழில் ரீதியான ட்ராவல் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று அமோகமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற நாள். ஆனால் அந்த சந்தோஷமும் நேர விரயத்தை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு நீங்கள் உங்களுடைய இன்வால்மெண்ட் குறைவாக இருக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால குரு வழிபாடு செய்வது சிறப்பு. குருவின் அருள் காரணமாக உங்களுடைய தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு வெளியூர் பிரயாணங்கள் இல்லை வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கிறதுனால உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்பில் அசதி இருந்ததுன்னா அதற்கு காரணம் ரெஸ்ட் இல்லைங்கிறது மட்டும்தான். ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு யூ ஹாவ் டு ரன் லைக் ஹெல். அந்தளவுக்கு பெய்த்தனமாக ஓடணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பெய்த்தனமாக ஓடக்கூடிய நேரம் வந்து கொண்டு இருக்கின்றது. அதனால் உங்களுக்கு பெரிய பெரிய வளர்ச்சி ஏற்படும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழும். பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு சாதனைகள் பல செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். அந்த சமயம் ஆரம்பம் இன்னைக்கு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்க தெரியுமா இங்கிலீஷில், அந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்டாக உங்களை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க உங்களை இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்டாக பார்க்கறதுனால உங்களுக்கு மரியாதைகள் கூடுவது மட்டுமல்லாமல் பெரிய மனிதர்களின் சந்திப்பும் அவர்களால் ஆதாயமும் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அலைச்சல் அதிகரிக்கும். சிலருக்கு ஜனனகால ஜாதகம் தசமஸ்தானம் வீக்காக இருந்ததுன்னா ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனமாக இருந்துக்கணும். ஜனனகால ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா இப்போ செம ஓட்டம் இருக்குது, வேலை ஜாஸ்தி இருக்கும், சம்பாதிக்கிற நேரம். சப்போஸ் ஜனனகால ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சங்கடம் வரும். மருத்துவ உதவிக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை வீட்டிலேயோ ஒரு 4 செவத்துக்குள்ளேயோ படுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய மே மாதத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் இந்த ஆரோக்கியத்திலெல்லாம் முன்னேற்றம் ஏற்படும்.
கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் ஒரு விதமான பதட்டம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. இது கிட்டத்தட்ட பிப்ரவரி 13ஆம் தேதி இன்னும் 10 நாள் வரைக்கும் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 3ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை. அறிவுபூர்வமான சிந்தனை இருந்தாலும் மனசில் அந்த அறிவு இல்லாத அளவுக்கு உங்களுக்கு மனசில் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பண வருமானத்தில் குறைவு இருக்காது, தொழில் விருத்தியில் குறைவு இருக்காது, உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும், கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனிமையான வார்த்தைகள் கொண்டு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். இன்று உங்களுக்கு சந்தோஷமான செலவுகள் ஏற்படுகின்ற நாள். தனுசு ராசி, லாபஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில், அதனால் உங்களுக்கு மூத்த சகோதரர்களின் ஆலோசனை அல்லது அனுகூல பலன்கள், அன்பும் நட்பும் பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் உறவுகளின் சங்கமம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தந்தை வழி உறவினர்களின் உதவியை கொண்டு சில நல்ல காரியங்களை செய்வதற்கு, சுப காரியங்களை செய்வதற்கு முயற்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இன்று நல்ல செய்திகள் வரும். குறிப்பாக வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும், தனலாபம் அதிகரிக்கும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அறிவுபூர்வமான நண்பர்களின் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தன வரவு ஏற்படுறதுக்குண்டான நேரம். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அறிவுபூர்வமான வார்த்தைகள் வெளியீடு காரணமாக மரியாதைகள் கூடுகின்ற யோகமான நாள். குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். உங்களால் அடுத்தவர்களுக்கு லாபம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக குடும்பத்தோடு மீண்டும் சேருவதற்கு வாய்ப்பு ஏற்படும். வேலை விஷயமா, உத்தியோக விஷயமா நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, நார்த் இந்தியாவில் இருக்கேன் சார், இல்லை கல்கட்டாவில் இருக்கேன் சார்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல செய்தி என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்கள் குடும்பத்தாருடன் ஒன்றிணைவதற்குண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக கலைத்துறை நண்பர்களுக்கு இன்றைக்கி பெரிய லாபம் இருக்குது. பெரிய ஒரு பட வாய்ப்புலையோ இல்லை பெரிய ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். இது நாள் வரைக்கும் குடத்திலிட்ட விளக்காக இருக்கக்கூடிய நபர்கள் இன்று வெளி உலகத்துக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய வகையில் மாறுவார்கள். இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற, செல்வாக்கு அதிகரிக்கின்ற யோகமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய் தந்தை உறவிலும் சரி, தந்தை மகள் தந்தை மகன் உறவிலும் சரி, இதுநாள் வரை இருந்து வந்த மனப்போராட்டங்கள் விலகி மீண்டும் குடும்பம் ஒன்றிணைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால சூப்பரான அமைப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சி பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். தந்தை மூலமாக அல்லது தந்தை வழி உறவினர்கள் மூலமாக உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. அரசாங்க பதவியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், இவர்களுக்கெல்லாம் வாக்குச்சாதுரியம் ஏற்பட்டு உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கும். குறிப்பாக இந்த தனலாபம் அப்படிங்கிறது அரசு வகையில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க பென்ஷன் அல்லது அரசு சார்ந்த ஏதாவது காம்பன்சேஷன் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக மன நிறைவு ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழ்வதன் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அரசு துறை, அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்கு. மகர ராசி, ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் குரு பார்வையில பூமி தொடர்பான விஷயத்துல அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சிறப்பான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா உங்க வீடு, மனை, வண்டி, வாகனம், உங்க ஆரோக்கியம், தாயாரின் ஆரோக்கியம் போன்ற விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இது நாள் வரை அது சம்பந்தமா எடுத்துட்டு இருந்த முயற்சிகள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரியல் எஸ்டேட் பண்றவங்க, ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றவங்க, வியாபாரம் பண்றவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக சில இடத்துல இடம் பார்த்து வச்சு அந்த இடத்த வாங்கலாமா வேண்டாமான்ட்டு குழப்பத்தில் இருக்கிறவர்களுக்கு இன்று தெளிவான முடிவு எடுத்து அந்த இடத்தை முதலீடு செய்து வாங்குவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய ஸ்திர சொத்துக்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். விவசாய நண்பர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த, அதாவது மகர ராசியில்
உத்திராடம் நட்சத்திரம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களில் குறிப்பாக வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கட்டிட்டு இருக்கிறவங்க பாதியில் நிற்குது அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படிப்பட்ட பலன்கள்னா தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. இதனால் உங்களுடைய முயற்சி திருவினையாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஸ்திரமான நாள். பூமி தொடர்பான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குறிப்பாக உங்களுடைய தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும், அதுக்காக நாங்கள் கடன் வாங்கியிருந்தோம் சார், அடைக்க முடியலன்னா அந்த கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். தன யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டு ஸ்திரமான புத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஸ்திரமான புத்தினா தெளிவான புத்தி ஏற்பட்டு நீங்கள் முடிவு எடுக்கக்கூடிய விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால உங்களுக்கு சில நல்ல லாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இழந்த வேலை மீண்டும் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய சம்பாதிக்கும் திறன் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு வருமானம் ஓரளவுக்கு வரத்துக்கு, அதாவது பண கஷ்டம் இருக்கும் ஆனால் அது நிறைவடையாது, ஆனால் பண தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய அளவில் ஓரளவுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப சூழ்நிலை தேவையற்ற சஞ்சலங்களை ஏற்படுத்தினாலும் உத்தியோக ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. இன்று உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சாதகமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்திலாகட்டும், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் விஷயத்திலாகட்டும், இல்லை மூத்தோர் விஷயத்திலாகட்டும் உங்களுக்கு இதுவரை இல்லாத ஒத்துழைப்பு கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு யோகமான நாள். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, டாக்டர்ஸாக இருக்கிறவங்க, நர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல மாற்றம் இருக்குது. குறிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண நிச்சயதார்த்தம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய முன்ஜென்ம தொடர்பு மீண்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் சந்தித்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நபர் உங்களுக்கு உண்டான நபர்னு நீங்கள் அனுபவபூர்வமாக உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மேன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான நல்ல வாய்ப்பு அமைகின்ற சாதகமான நாள். கும்பராசி, 9ஆம் இடத்துல சந்திரன் வந்திருக்காரு. அதாவது சந்திராஷ்டமம் முடிஞ்சதே அதுவே ஒரு பெரிய விஷயம். சந்திராஷ்டமம் முடிஞ்சு தேய்பிரை சந்திரனாக இருந்தால் இன்றைக்கி மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும். ஆனால் தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் குரு பார்வையில் வந்திருக்கிறது உங்கள் வெற்றிக்காக மனசில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தினாலும் எண்ட் ஆஃப் த டே யூ வில் see the சக்ஸஸ். உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தந்தை வழியில் சில உதவிகள் கிடைக்கும். தந்தை வழி உறவினர்கள் வகையில் சில உதவிகள் கிடைக்கும். வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலின நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய கௌரவத்தை மீண்டும் நிலைநிறுத்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். யார் உங்களை பற்றி தப்பாக பேசினாங்களோ, இல்லை யாரை வச்சு உங்களை பற்றி தப்பாக பேசினாங்களோ அந்த நபர்களே உங்களுடைய கௌரவத்தை தலைதூக்கி நிறுத்த வைப்பதற்குண்டான முயற்சியில் வெற்றி காண்பார்கள். அதனால் உங்கள் பேரில் இருந்த கௌரவம் குறைச்சல், அவமானம் போன்ற விஷயங்கள் மறைந்து நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட சில நபர்கள், அரசு பதவியில் இருக்கிறவங்க, இல்லை அரசியல் துறை சார்ந்தவர்கள், இவர்கள் எல்லோரும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்துவார்கள். 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பண விவகாரங்கள் மட்டும் சற்று கவனமாக இருக்கணும். சொன்ன சொல் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, அதில் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து கொடுத்துடாதீங்க, யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. இது உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு இருந்து வந்த மன உளைச்சல் விலகி நன்மைகள் ஏற்படும். வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். இன்ஃபேக்ட் குழந்தைகள் இது நாள் வரைக்கும் படிக்காமல் இருந்தாங்க, படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தாங்கன்னா இன்றைக்கி அந்த குழந்தைகள் அவர்களின் முயற்சியில் அந்த படிப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்காக அவர்கள் எடுக்கும் முயற்சி அனுகூல பலன்களை ஏற்படுத்தும்.
உடன் பிறந்த சகோதரிகளால் இன்று ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஆதாயம் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. ஏதோ ஒரு இத்தனை நாளாக ஒன்றுமே கொடுக்காமல் இருந்தவங்க இப்போ ஏதோ ஒரு 10 ரூபாயாவது கொடுக்குறாங்கன்னு சந்தோஷப்படுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் மன வருத்தத்தை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பெரிய லாபம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தாய் தந்தையரின் அனுகூலமான பலன்கள், ஆசிகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. இளைய சகோதரிகள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவலை ஏற்படும். இருக்கக்கூடிய வீடு சம்பந்தமாக உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், நான் ஏற்கனவே என் வீட்டை வாங்கி லோன் கட்டிட்டு திருப்பி வீட்டு மேலே லோன் வாங்கியிருக்கேன், என்னால் கட்ட முடியலன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இன்று திடீர் தனயோகம், அந்த லோனை அடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்பட்டு மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மீன ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். சந்திராஷ்டமத்தில் நெகட்டிவ் நடக்குமா சார், பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரே வார்த்தையில் சொல்லி நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். ஏன்னா வாக்குஸ்தானத்துக்கு சந்திரன் குரு பார்வையில் இருக்கார். அதனால் வாக்குஸ்தானம் வலுப்பெறுகின்றது. உங்களுக்கு வார்த்தைகளால் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். குறிப்பாக தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக எனக்கு வேலையில் பிரச்சனை சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் உங்கள் வாக்கு சாதுரியத்தின் மூலமாக வேலையில் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், இப்படி எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சார், உங்கள் வார்த்தையால் தான் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. பண வருமானம் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். நாளைக்கு நைட்டு வரைக்கும் பொறுத்துட்டிங்கன்னா போதும், நாளானிலேருந்து ஒரு பெரிய லாபம் உங்களை தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிந்த குடும்பம் சேருவதற்குண்டான வாய்ப்பும் இருக்குது. கணவன் மனைவி உறவில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உடல் ரீதியான சோர்வு சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உடம்புல உஷ்ணத்தின் காரணமாக சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். பணத்தை சம்பாதிக்கணுங்கிறதுக்காக அலைச்சல், வருமானத்திற்காக அலைச்சல், செலவு பண்ணணுங்கிறதுக்காக அலைச்சல், குடும்பத்துக்காக அலைச்சல், இப்படி எல்லா விஷயத்துக்காக அலைச்சல் இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் நீங்கள் இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு இன்று பண தேவைகளை அதிகப்படுத்தி செயல்படுவீர்கள். அதனால் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். ஆனால் வளர்ச்சி இருந்தாலும் அலைச்சலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு தனயோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாயை கொடுத்து மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பண விவகாரங்களில் எந்த பிரச்சனையும் இல்லை. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஏன்னா குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால அந்த மனக்குழப்பம் ஏற்படாது. ஆனால் தேவையில்லாத விஷயத்தில், அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் மூக்க நுழைச்சிங்கன்னா அது தேவையில்லாத அவமானத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் ஒரு விதமான விரக்தியை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு எந்த விதமான கெடுபலனும் ஏற்படாமல் இருக்கணும்னா நீங்கள் பேசாமல் இருக்கிறதே நல்லது. பேச்சை குறைப்பதும், அடுத்தவங்களுக்கு இன்றைக்கி யாருக்காவது கடன் தரேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதனாலேயும் உங்களுக்கு தேவையற்ற சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அரசு அதிகாரிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள்லாம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருந்தவங்கள்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு உங்களுடைய மரியாதையை காப்பாற்றுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க. அனுகூலமாக செயல்படுவார்கள். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். 2ஆம் இடத்திற்கு சந்திரனின் பார்வை, 2ஆம் இடத்தில் இருக்கிற குருவின் பார்வையில் செவ்வாய் சுக்கிரன். அதனால் உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம். பண வருமானம் எப்படி வரும்னா ஃபாரின்லேருந்து வரலாம், எங்கள் இந்தியாவிலேருந்து வரலாம், கலைத்துறை மூலமாக வரலாம், பூமி தொடர்பான அதாவது நிலத்தையோ வீட்டையோ விற்று கூட வரலாம். மொத்தத்தில் இன்று வருமானம் ஏற்படும். இதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். உங்களுடைய சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கு உண்டான நேரம் வந்து கொண்டிருக்கின்றது. 1-2 நாள், 5ஆம் தேதிக்கு மேலே, பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு மேலே சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக ஸ்திரத்தன்மை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள், செல்வாக்கு அதிகரிக்கும் நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து
உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.